ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பீஸ் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லி, புதினா, 3 பச்சை மிளகா, 200 கிராம் பச்சை பட்டாணி. இப்போ ஒரு கடாயில் 2 மேஜை கரண்டி எண்ணெய் விட்டு நறுக்கின வெங்காயம், 3 பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்துடலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் ஏலம்பட்டை கிராம்புத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நறுக்கின ஒரு பெரிய தக்காளி, தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து பச்சை வாடை போன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி 200 கிராம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். நல்ல பட்டாணி வெந்து வரும் பொழுது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் மல்லி, புதினா நறுக்குனது சேர்த்து அடுப்பை அணைச்சிருங்க. சூப்பரான பீஸ் மசாலா ரெடி. சப்பாத்தி, ரைஸுக்கு அட்டகாசமாக இருக்கும்.